அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. மதர்சாவில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, மற்ற இஸ்லாமிய பிள்ளைங்க பெருமளவில் இருந்தாலும் சரி, என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு ஃபர்தா டைட்டாக போடுறதுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை, சாலை நம்ம மாடல் மாடலாக பின் குத்தி நல்லா கட்டையாக போடுறதுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் அந்த ஹிஜாப் ரீதியை எப்படி சொல்கிறான்? 24வது சூரா 31வது ஆயத்தில் சொல்கிறான், தமது முக்காடுகளை மார்பின் மேல் போட்டுக்கொள்ளட்டும் அப்படி சொல்கிறான். அல்லாஹ் அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறான், மார்பின் மீது போட்டுக்கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறான். அப்போ நம்மளுடைய அந்த ஹிஜாபு மேலே உள்ள சால் என்பது எதற்காக இருக்கணும்? நம்மளுடைய மார்பகங்களை மறைக்கக்கூடியதாக இருக்கணும். ஆனால் இப்போ போலி டாக்டர்கிட்ட நம்ம சிகிச்சை செஞ்சால் நம்மளுடைய உயிருக்கே ஆபத்து, அப்படி தானே? அதே மாதிரி தான் இன்றைக்கி யூடியூப்பில் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, சாலை எப்படிலாம் மாடல் மாடலாக குத்தலாம் அப்படிங்கிறத காட்டி தராங்க. அது போலி டாக்டர் கதையாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அல்லாஹ் ரசூலுடைய வழியை பின்பற்றாமல் மற்றவர்களுடைய வழியை நம்ம என்ன செய்யக்கூடாது, தேடி போகக்கூடாது. சுதந்திரம் எது அப்படிங்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே இருப்பது மட்டும்தான் சுதந்திரம். ஒரு மான் தன்னுடைய கூட்டத்திற்குள்ளே தன்னுடைய பாதுகாப்பை இடத்த விட்டுட்டு புலி, சிங்கம், சிறுத்தை இருக்கக்கூடிய பகுதியில் நான் சுதந்திரமாக தான் அலைவேன் அப்படின்னு போனால் அதுதான் அதனுடைய கடைசி இடமா இருக்கும். சரிங்களா? அப்போ சுதந்திரம் அப்படிங்கிறது தான் நினச்ச இடத்துக்கெலாம் நினச்ச மாதிரி போகிறது சுதந்திரம் கிடையாது. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே இப்படித்தான் வாழுவது அப்படிங்கிறது தான் சுதந்திரம். எப்படினாலும் வாழலாம் அப்படிங்கிறது சுதந்திரம் என்பது கிடையாது.